அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வேமாலினி. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பொறுமைசாலி அப்படிங்கிற ஒரு கதை படிச்சிருந்தேன். அந்த கதையை எழுதியவங்க கே. நல்ல சிவம் சொல்லியிருந்தாங்க. பதிப்பகம் ரங்கராணி பதிப்பகம். நான் அந்த கதையில் ஒரு மன்னரும் மந்திரியாரும் இருப்பாங்களாம். மன்னர் சொன்னாராம், எனக்கு ஒரு பொறுமைசாலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார்கிட்ட சொல்லுவாங்களாம். அப்புறம் அந்த பொறுமைசாலியை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்லுவாங்களாம். அதோட இங்கே அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே அந்த பொறுமைசாலியை பொறுமையை இழந்துட்டானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியார் சொல்லுவாராம். அதோட 2 பேருமே போயிட்டு அவங்கள தேடுவாங்களாம். அப்போயெல்லாம் ஒருத்தவரை பார்ப்பாங்களாம். அப்போயே நீங்கள் இப்போ ரொம்ப பொறுமையாக இருக்கிய, ரொம்ப நிதானமாக இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்லுவாங்களாம். என்னையை பார்த்தா பொறுமைசாலிங்கிறீங்களே, நீங்கள் முட்டாள், நான் எப்படா வீட்டுக்கு போவேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க சிரிச்சுக்கிட்டே போவாங்களாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அவ இன்னொரு ஊருக்கு போவாங்களாம். அப்போயெல்லாம் அங்கே ஒரு ரொம்ப பசிக்குமா. அதோட ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவாங்களாம். சாப்பிட்றப்பயே ஒருத்தவங்க நிதானமாக சாப்பிடுவாங்களாம். அதை பார்த்துட்டு இவ ரொம்ப பொறுமையாக இருக்குது சாப்பிட்றாங்க, மந்திரியாரே நீங்கள் போய் சாப்பிடுங்க, அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்லுவாங்களாம். அதோட மந்திரியாரும் போயிட்டு கேட்பாங்களாம், நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க, நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்பாங்களாம். நீங்கள் பொறுமையாக சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அவங்க சொல்லுவாங்களாம், எனக்கு பல்லு வலினால நான் அப்படி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதோட நான் மன்னரே, நம்ம ரொம்ப நேரமாக தேடிட்டோம், அதோட நம்ம அரண்மனைக்கு போயிடுவோம், இப்போ நம்ம நிதானமாக தேடுறோமே, நம்மளே ஒரு பொறுமைசாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம பொறுமையாக இருக்கணும், இது மற்றவங்களையும் பொறுமையாக இருக்கிறத புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.